Hi friends, இந்த வீடியோவில் நான் உங்களுடைய டவுட்டுக்கான ஒரு சில சந்தேகங்களுக்கு பதில் சொல்கிறேன். நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு ப்ளவுஸினுடைய ஃபிட்டிங் எப்படி வருது அப்படிங்கிறது தான். எல்லா அளவுகளுமே நான் கரெக்டாக தான் எடுக்கிறேன். அதாவது செஸ்ட் ரவுண்டு, இடுப்பு சுற்றளவு, ஷோல்டர், ஆர்ம் ஹோல், கை நீளம், இப்படி எல்லா அளவுகளுமே நான் கரெக்டாக தான் எடுக்கிறேன். அப்படி இருந்தாலும் நான் தைக்கிற ப்ளவுஸில் அவங்களுக்கு ஃப்ரண்ட் கப் ஷேப் கரெக்டான ஃபிட்டிங்க்கு வரதில்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இதில் கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க. ரிப்பீட்டடாக இந்த கொஸ்டின் கேட்டுட்டு தான் இருக்கீங்க. இப்போ அதற்கான பதில் என்ன அப்படின்னா, நீங்கள் எடுக்கிற அளவுகள் எல்லாமே கரெக்டு தான். அது கரெக்டான பொசிஷனில் நீங்கள் எடுத்திருப்பீங்க அப்படின்னும் நம்ம வச்சுக்கலாம். அதாவது ஒரு செஸ்ட் ரவுண்ட் எப்படி எடுப்போம், வெயிஸ்ட் ரவுண்ட் எப்படி எடுப்போம், உயரம் எப்படி எடுப்போம், எல்லாமே நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் எடுக்கிறீங்க. அதில் ஏதாவது மிஸ்டேக் வந்துச்சுன்னா கூட நீங்கள் கரெக்ட் பண்ணிக்குவீங்க. ஆனால் இதுக்கப்புறம் நம்ம என்ன ப்ரொசீஜர் பண்ணுறோம், அது எப்படி கரெக்டாக வைக்கிறோமா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஒரு பெல் சிம்பிள் வரும். அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தவறாமல் வரும். எந்த ஒரு டவுட்ஸாக இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. கால் பண்ணி கேட்கும்போது என்னால் பதில் சொல்ல முடியறதில்ல, ஏன்னா எனக்கு ஒர்க்கு அப்படி. அதனால் நீங்கள் ரிப்பீட்டடாக கால்ஸ் நிறைய வந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட்ஸில் போட்டிங்க அப்படின்னா நான் அதுக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். கூடிய சீக்கிரம் உங்களுக்கான ஒரு 1 hour நான் ஒதுக்குறேன். அந்த டைமில் நீங்கள் கால் பண்ணி உங்கள் டவுட்ஸை கேட்டுக்கிற மாதிரி நான் ஏதாவது ஒரு பிளான் பண்ணுறேன் கண்டிப்பாக. இப்போ இதுக்கான இது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது நிறையா பேருடைய பாடி ஷேப் ஒரே மாதிரி எப்போவுமே இருக்கிறது இல்லை. ஒரு சிலருக்கு நம்ம ஷோல்டர்னுடைய டிஃப்ரென்ஸ் நான் சொல்லியிருக்கேன். அதாவது நார்மல் ஷோல்டராக இருக்கும், ஸ்கொயர் ஷோல்டராக இருக்கும். அதுக்கு ஷோல்டர் அளவு நீங்கள் எப்படி வைக்கணும் அப்படின்னு நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். இப்போ ஷோல்டர் ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்பு சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு, இது ஒரு சிலருக்கு வி ஷேப்பில் வரும், ஒரு சிலருக்கு ஸ்ட்ரைட்டாக வரும். அப்படி ஸ்ட்ரைட்டாக வரும்போது இடுப்பு சுற்றளவும் செஸ்ட் ரவுண்டும் நீங்கள் மார்க் போடும்போது அந்த லைன் அவுட்டரில் தான் போகும். அது கையுமே ஒரு சிலருக்கு ஆர்ம் ஹோலை விட கை சுற்றளவு பெருசாக இருக்கும். இது ப்ராப்ளம் இல்லை. அது எப்படி அளவு நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ கப் ஷேப் எப்படி அப்படின்னா, நல்லா உடம்பு பெருசாக இருக்கவங்களுக்கும் நார்மல் கப் ஷேப்பாக இருக்கலாம், சின்ன உடம்பாக இருக்கவங்களுக்கும் பெரிய கப் ஷேப்பாக இருக்கலாம். இப்போ இவங்க கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி ப்ளவுஸு கப் ஷேப்புக்கு மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது இப்போ பெரிய டவுட் உங்களுக்கு. நார்மலான கப் ஷேப்பு, கரெக்டான பாடி ஸ்ட்ரக்சர், ஃபிட்டிங் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த சேஞ்சஸுமே பண்ண வேண்டியதில்லை. நம்ம எப்போவுமே எப்படி அளவுகள் எடுக்கிறோமோ அதை அப்படியே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது செஸ்ட் ரவுண்டு 3ஆக பிரித்து 1 இன்ச்சு ஆட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் ஈஸ்11 1 இன்ச்சு சேர்த்து ஃப்ரண்ட் லென்த்து நம்ம வச்சுக்கிறோம். அப்படி இல்லாட்டினா அதனுடைய மிட் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கப் ஷேப் வச்சுக்கிறோம். இது பிரச்சனை இல்லை. இது நார்மலாக எல்லாருக்குமே பொருந்துகிற விஷயம். இவங்களுக்கு நம்ம ப்ளவுஸ் எப்படி தைச்சாலுமே அவங்களுடைய உடம்பு அமைப்புக்கு அது கரெக்டாக இருக்கும். சப்போஸ் ஃபீடிங் மதர்ஸ், அதாவது குழந்தை பிறந்து பால் கொடுத்துட்ருக்கவங்களாக இருக்கட்டும், அல்லது செஸ்ட்டு இயற்கையாகவே அவங்களுக்கு பெருசாக இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம எப்படி தைக்கணும் அப்படின்னா, எப்படி தைச்சாலுமே அதாவது நம்ம நார்மலான மெஷர்மெண்ட் அவங்களுக்கு வச்சோம் அப்படின்னா ஒன்றா கப் ஷேப் பத்தாது, இல்லாட்டினா முன்கழுத்து கீழே இறங்கி வந்துடும். இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும். அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃப்ரண்ட்டு நெக்கு எப்பவும் நம்ம அவங்களுக்கு அளவு எடுக்கும்போது கொஞ்சம் மேலே தான் எடுக்கணும். அதாவது அதிகபட்சமாக ஒரு 4.5 5 அந்த அளவு தான் வைக்கணும். ஏன்னா அது நீங்கள் தைக்கும்போது என்னாகும் அப்படின்னா கீழே இறங்கும். அப்போ அதுக்கு நீங்கள் எடுக்க வேண்டிய அளவு 4.5 அல்லது 5 மேல் கழுத்தில் தான் நீங்கள் அளவு எடுக்கணும். ரொம்ப லோ நெக்கில் நீங்கள் எடுக்க முடியாது. எடுத்தாலும் அவங்களுக்கு அது ஃபிட்டிங் கரெக்டாக வராது. அதுக்கப்புறம் மேலே நெக்கு உயரமாக போகும்போது அதை டிபெண்ட் பண்ணி வர ஓப்பன் லென்த்து அதிகமாக வைக்கணும். நார்மலாக நம்ம ஸ்ட்ரக்சரான பாடிக்கெல்லாம் 3+1 கப் ஷேப் கொஞ்சம் இதாக இருந்தால் 4+1 வைக்கும்போது இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 6+1 அப்படியாவது வைக்கணும். அதாவது முன்பக்க கழுத்தும் மேலே இருக்குது, கப்பும் பெருசாக இருக்குது அப்படின்னா ஒரு 6+1ஆவது வைக்கணும். பேக் லென்த் பார்த்திங்கன்னா ஒரு 15 14.5 அந்த அளவுக்கு வரும். அப்போது அந்த அந்த யோக்கு, அதாவது பட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக தான் வரும். 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு அந்த அளவுக்கு தான் நம்ம இவங்களுக்கு பட்டியும் வைக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த டாட்டினுடைய டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3 அல்லது 3.5 இன்ச்சு. 3ங்கிறது கம்மி தான். அதாவது உடம்பு சின்னதாக இருக்கவங்களுக்கு 3 ஓகே. 40+ இருக்கவங்களுக்கு ஒரு 3.5 இன்ச்சு வரும்.
அந்த டாட்டினுடைய டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு வைக்கணும். அதாவது டாட்டுக்கு பிடிக்கிற இடமும் 3.5 இன்ச்சு வரணும், அந்த டாட்டினுடைய சைஸுமே வந்து 3.5 இன்ச்சு வரணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு கப் ஷேப்பு டாட் வந்து நல்லா லென்த்தாக வர்ற மாதிரி தான் நம்ம பிடிக்கணும். சைடில் என்ன பண்ணணுன்னா இன்னொரு டாட் வந்து எக்ஸ்ட்ரா பிடிக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த கப் ஷேப்புக்கான லூஸ் வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். நான் சொன்ன ஒவ்வொரு சேஞ்சஸும் என்னென்னா, ஃப்ரண்ட் நெக்கு முதல்ல மேலே வைக்கணும், ஓப்பன் லென்த்து அதிகமாக வைக்கணும், அந்த டாட்டினுடைய டிஸ்டன்ஸும் டாட்டும் பெருசாக பிடிக்கணும், 4வதாக ஒரு டாட்டு நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்படி இத்தனை சேஞ்சஸும் நம்ம பண்ணும்போது தான் அவங்க கப்பு ஷேப்புக்கான அந்த கிளாத்தை வந்து அந்த இடத்துல போதுமான அளவுக்கு நம்மளால் கொடுக்க முடியும். நெக்கு கீழே இறக்கி சின்னதாக ஓப்பன் வச்சு பட்டி பெருசாக வச்சு 4வது டாட் போடாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த கப் ஷேப்பினுடைய ஃபிட்டிங் ஃபுல்லாக கவர் ஆகி அவங்களால போட முடியாது. இப்போ நான் சொன்ன டிஃப்ரென்ஸை நீங்கள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த ப்ளவுஸு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். பட்டி வந்து தின்னாக வர்றதுங்கிறது வந்து ஒரு பிரச்சனை இல்லை. இடுப்பு உயரம் கீழே வைக்கும்போது நீங்கள் கை மேலே தூக்குனீங்க அப்படின்னாவே அந்த பட்டி வந்து நமக்கு கப் ஷேப்பை விட்டு மேலே வராமல் டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். அதனால் அப்படி இல்லை பட்டி பெருசாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பட்டினோட உயரத்தை மட்டும் கிராஸ் பண்ணி அதிகம் பண்ணிக்கலாமே ஒழிய அந்த ஃப்ரண்ட் சைடினுடைய கப் ஷேப்பினுடைய துணியை வந்து நீங்கள் ஓப்பன் லென்த்தையோ இல்லை முன்பக்க உயரத்தையோ வந்து நீங்கள் எந்த சேஞ்சஸுமே நீங்கள் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இவங்களுக்கு நீங்கள் ஓப்பன் லென்த்து, அதாவது ஓப்பன் லென்த்துனாலும் தெரியும் முன்பக்கம் அந்த உயரம் அப்படிங்கிறது, அந்த ஃப்ரண்ட் ஓப்பன் லென்த்தும் அந்த இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நம்ம ஹூக் பட்டி ஐப்பட்டி வைக்கிறத தான் முன்பக்க ஓப்பன் உயரம்னு சொல்கிறோம். முன்பக்க உயரம் அப்படிங்கிறது ஃப்ரண்ட் லென்த் அப்படிங்கிறது வந்து நம்ம கப் ஷேப்புக்கான உயரம். அதனால் அந்த 2 வித்தியாசத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் போதுமான அளவுக்கு இப்போ பேக் 15 வைக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட ஃப்ரண்ட்டுக்குமே அந்த உயரம் வந்து 15 இன்ச்சு வச்சிங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். சம்டைம்ஸ் இவங்களுக்கு என்ன ஆகும்னா பின்பக்கத்தை விட முன்பக்க துணி அதிகமாக, அதாவது இறக்கமாக இருக்கிற மாதிரி தெரியும். அப்படி இருந்தாலும் அது தப்பு இல்லை. ஏன்னா அவங்கவுங்க ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து ப்ளவுஸ் தைக்க முடியும். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கு பார்த்திங்கன்னா ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம தைச்ச உடனே ஃபஸ்ட்டு ப்ளவுஸே அவங்களுக்கு வந்து 100% வந்து ஒரு திருப்தியாக அமையணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அவங்க உடம்பு அமைப்பு எப்படி இருக்கோ முதல் தடவை நம்ம நார்மலாக ஒரு மெஷர்மெண்ட் எடுத்தோன்னா நம்ம அவங்கள அப்சர்வ் பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம தைக்கிறோம். அதுலேயும் போடும்போது சின்ன சின்ன வித்தியாசம் வருது அப்படின்னா முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது அவங்க சொன்ன விதம், இதில் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கலாம். 2வது அவங்க உடம்புல வந்து ஏதாவது ஒரு வலது கையை விட ஒரு இடது கை வந்து சின்னதாக இருக்கிறதாவோ அல்லது நம்ம ஒரு பக்கம் ஒன் சைடு பேக் நெக் அந்த கம்ப்ளைண்ட்னால பேக் நெக் பார்த்திங்கன்னா ஒன் சைடு இழுத்துட்டு போகிறது, கையினுடைய இது வந்து தூக்கிட்டு இருக்குது, லூஸாக இருக்குது, இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அப்போ அதை வந்து நம்ம அடுத்த ப்ளவுஸில் அதை வந்து கரெக்ட் பண்ணி கொடுக்கணும். அப்படி ஒரு சில டிஃப்ரெண்ட்டான உடம்பு அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சில ப்ளவுஸ் நம்ம தைச்சோம் அப்படின்னா மட்டும்தான். ஆனால் ப்ளவுஸ் வந்து நமக்கு வேஸ்ட் ஆகாது, சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி தான் ஆகணும். அதை பண்ணி தான் அதுக்கப்புறம் அவங்களுடைய ப்ளவுஸுக்கு இதெல்லாம் பண்ணினா தான் இவங்களுக்கு கரெக்டாக வரும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா எடுத்த உடனே மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து டோட்டலாகவே எல்லாருக்கும் பொதுவானது. அந்த மெஷர்மெண்ட் வச்சு பல டைப்பாக நம்ம வந்து மெத்தடு போட்டு கால்குலேஷன் போட்டு நம்ம கட்டிங் போடுறோம். ஆனால் எல்லாருக்குமே அதே மாதிரி அமைப்பு பொருந்துமா அப்படின்னா சின்ன சின்ன வித்தியாசங்கள் வரும். ஏன்னா நிறைய பேர் அதை புரிஞ்சிக்க முடியாமல் ரொம்ப டென்ஷன் ஆகுறது, ஐயோ நான் தைக்கிறேன் எனக்கு வரமாட்டேங்குது, அவங்களுக்கு சரியாகலை, எனக்கு சரியாகலை, இது எனக்கு இது தைக்கவே போர் அடிக்குது, அப்படி இப்படின்னு நிறையா இது வரும். அப்படியெல்லாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஒரு சிலருக்கு தான் வந்து ஒரு 50% பேருக்கு கரெக்டாக தைச்ச உடனே ஃபிட்டிங் கரெக்டாக வந்துடும். ஒரு சிலருக்கு அவங்க எதிர்பார்க்குற விஷயம் நம்மக்கிட்ட சொல்ல தெரியாது, அவங்க சொல்கிற விஷயத்த நம்மளால் சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் நம்ம தெளிவாக அவங்கக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது இமேஜ் இருந்துச்சுன்னா அதை வச்சு இவங்களுக்கு க்ளோஸ் இப்படி நெக் இருக்குது, இது மாதிரி வேணும், கை இது மாதிரி வேணும், அந்த மாதிரி புரிய வச்சா கூட ஈஸியாக அவங்களால புரிஞ்சுக்கலாம். அதாவது ஓரளவுக்கு டேலண்டாக இருக்கவங்களுக்கு நான் பிரச்சனை இல்லை, அது எப்படினாலும் அட்ஜஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்குவாங்க. கொஞ்சம் பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது சரியாக புரியாமல் கூட போகலாம். அதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு சிலருடைய அந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பாடிக்கு தகுந்த ஸ்லீவ் இருக்காது. கை பார்த்தீங்க, ஹேண்டு பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக பெருசாக இருக்கும். பாடி ஷேப் பார்த்தீங்கன்னா அந்த கைக்கு அது பொருத்தம் இல்லாததாக இருக்கும்.
அப்போ நம்ம யூஸ்வலாக வச்சு தைக்கும்போது என்னடா செஸ்ட் ரவுண்டு கம்மியாக இருக்குது, ஆம் ஹோல் பெருசாக இருக்குது, ஒரு சிலருக்கு செஸ்ட் ரவுண்டு பெருசாக இருக்குது, ஆம் ஹோல் ரொம்ப சின்னதாக இருக்குது, இந்த மாதிரியான நிறைய டிஃப்ரென்ஸ் எல்லாம் வரும். அப்போ அதெல்லாமே நம்ம மைண்டில் வச்சுக்கணும், அதை சரி பண்ணிக்கணும். எப்போவுமே நம்ம தைக்கிறதுல வந்து ஒரு மிஸ்டேக் வருதுன்னா அதை ரிப்பீட்டடாக வராமல் பார்த்துக்கணும். அப்படியே நம்ம வந்தாலும் அதை கரெக்ட் பண்ணி அவங்களுக்கு அது திருப்தியாக அதை நம்ம செஞ்சு கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து உங்கள் மனசில் நீங்கள் பதிய வச்சுக்கிட்டா தான் நீங்கள் வந்து டெய்லரிங், அதாவது மற்ற ட்ரெஸ்ஸு தைக்கிறத பற்றி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ப்ளவுஸுக்கு மட்டும்தான் நம்ம எக்ஸ்ட்ராவாக அதில் வந்து கொஞ்சம் கேர் எடுத்து தைக்கணும். அதனால் அதை கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வர சின்ன சின்ன மிஸ்டேக்கை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. டாட் பிடிக்கிறதுல இருந்து நிறையா விஷயங்கள், நிறையா டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே தான் இருக்கேன். ஷோல்டர்லேருந்து, ஆம் ஹோல்லேருந்து, அடிக்கை வைக்கிறதுலேருந்து, அதே மாதிரி பெண்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுலேருந்து, முன்னாடி கிராஸ் பண்ணி கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறையா டிப்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு தான். ஆனால் இது எல்லாத்தையுமே ஒரே ப்ளவுஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணுமா அப்படின்னா இல்லை. ஒவ்வொருத்தருடைய உடம்புக்கு எது கரெக்டாக வருதோ, எது செட் ஆகுதோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணலாம். இப்போ ஃப்ரண்ட் போர்ஷனில் உங்களுக்கு இருந்த டவுட்ஸ் வந்து கிளியராக இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.